என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு முக்கியம் தரப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை உலகமெல்லாம் பார்க்கிறார்கள். தமிழர்கள் மட்டுமின்றி வேறு பாஷையினரும் பார்க்கிறார்கள். அதை பார்த்து பார்த்து பழகி அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுத்தந்து அவருடைய சிரமங்களையும் நீக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் ஆசிரியராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், கற்றுத்தருகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கே சொந்தமான இந்த கலையை இங்கு வந்து பயில வேண்டும் என்று இங்கே 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் தங்கி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து கொண்டு அங்கே மாதம் லட்சமாக சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எனது பயிற்சியாளர் வெளிநாட்டினவர்கள் நிறைய பேர் வந்து தங்கி பழகிறார்கள். அவர்களோடு அங்கே போய் ஒரு மாதத்திற்கு லட்சமாக சம்பாதிக்கிறார்கள். இந்த கலைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கு மதிப்பு வெளிநாட்டிற்கு வந்திருக்கிறது. நமதேக்கே உரித்தான இந்தியாவில் இன்னும் வரவில்லை. அதுதான் வருத்தப்படக்கூடிய விஷயம். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ராதாகிருஷ்ணன் 8வது வகுப்பு, இன்னொரு பையன் 6வது வகுப்பு, இவர்கள் ஜெயப்பிரியா வித்யாலயத்திலிருந்து விருத்தாச்சலத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் தேவிகா அவர்கள் இந்த குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் அவர்களை போற்ற வேண்டும். 2 பேரும் சர்வ அங்க ஆசனத்தை பண்ண போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுத்து சர்வாங்காசனத்தை பண்ணுங்கள். அங்கே தலைவை, அப்போ தான் உங்கள் முகம் தெரியும். இப்பா தலையை அங்கே வைங்க, அப்போ தான் முகம் தெரியும். சர்வ அங்கங்களையும் சரியாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஆசனம். எந்த உடலில் எந்த பகுதிக்கும் எந்த நோயும் வராது. அதான் சர்வ அங்க ஆசனம். இதை செய்வதற்கு முன்னால் விபரீத கரணி என்று ஒன்று இருக்கிறது. அதை செய்ததுக்கப்புறம் தான் சர்வாங்காசனம் வரணும். எடுத்த எடுப்பிலே சர்வாங்காசனம் செய்தால் களத்திலே பிடிப்பு ஏற்படும். ஆனால் யோக இலக்கியத்திலே இந்த விபரீத கரணிக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றது. இது வந்து தலைகீழ நிற்கக்கூடிய ஆசனமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த காலிலிருந்து பிளட்டு கீழே அப்படியே இறங்கி புலனுறுப்புக்கு வருகிறது, ஜீரண கருவிகளுக்கு வருகிறது, அப்படியே ஹார்ட் அண்ட் லங்ஸ், அப்புறம் கழுத்து, தலைக்கு அப்படியே கொஞ்சம் தான் போகும். ஏன்னா இங்கே கட்டாயிடும், தலைக்கு போகாது, கொஞ்சம் போகும். அவளை இதுக்கு மட்டும் ஒரு 200 எண்ணிக்கை நம்ம இருந்தால் போதும். நோய்வாய்ப்பட்டவர்கள் 1000 எண்ணிக்கை வரை கொண்டு போகலாம். இன்றைக்கி 200, நாளைக்கு 300, அதுக்கப்புறம் 400, 1000, 2 நாளைக்கு ஒரு நம்பரை கூட்டி 1000 எண்ணிக்கை 2, அப்புறம் ஒரு 15 நாள் இருந்ததுக்கப்புறம் 100 இறக்கி திரும்ப 200க்கு வந்துடணும். கால் வீக்கம், முட்டு வீக்கம், இன்னும் பிற தொடைகளில் ஏற்படக்கூடியது, ஹிப்பில் ஏற்படக்கூடியது, முதுகில் ஏற்படக்கூடியது, கழுத்தில் ஏற்படக்கூடிய வியாதிகள் அனைத்தும் நீங்கிவிடும். காலில் டயபெட்டிக் காரியமாக புண் வந்துவிடும், காலை எடுக்கக்கூடிய நிலைமை கூட வந்துவிடும். இந்த ஆசனத்தை செய்தால் அந்த புண்ணெல்லாம் மாறி காலை எடுக்க வேண்டிய நிலையே ஏற்படாது. டயபெட்டிக் அகோரமாக இருந்தால் கண்டிப்பாக காலில் புண்ணு வந்தால் கால் அது வந்து போகாது. விரலை வெட்ட வேண்டும், பிறகு காலை வெட்ட வேண்டும், முட்டு வரைக்கும் எடுத்து விடுவார்கள். அந்த நிலைக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த ஆசனத்தை பண்ணாலே கால் புண்ணெல்லாம் நீங்கி கால் புதுக்கால் வைத்தது போல் ஆகிவிடும். அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். அப்படி இங்கே தலை வச்சு அங்கே காலிட்டு
இந்த பக்கம் தலைவி அங்கே கால் நீட்டு. கொஞ்சம் அங்கே தள்ளிப்போ, இன்னும் கொஞ்சம், இன்னும். இப்போ பண்ணு, தூக்கு. முதுகு இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணணுப்பா. காலை அங்கே கொண்டு போகணும். ஏய், முதுகை நல்லா டைட் பண்ணி காலை இது பண்ணு. நீ விபரீத கண்ணி தான் பண்ணுற, சர்வாங்காசனம் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், டானா மாதிரி இருக்கணும். பாரு பெண்ட் இருக்குது, நீனும் அப்படி தான். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது சர்வாங்காசனம், இது விபரீத கண்ணி தான். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எந்த வியாதிக்கும் இந்த ஆசனம் பண்ணலாம். அவை முழுமையாக நீங்கிவிடும். அதுதான் சர்வாங்க ஆசனம் ஒன்று நமது முனிவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். 10,000 ஆண்டு வாழ்ந்து கொடுத்த சயின்ஸ். யாராலையும் தவிர்க்க முடியாது. எந்த வியாதியாக இருக்கட்டும், இந்த ஒரே ஆசனம் நான் சொன்ன மாதிரி பட்டிங்கன்னா அது நோய் நீங்க பெற்று ஆரோக்கியம் பெறலாம். மெதுவாக இறக்குங்கள், நமக்கு எந்த வியாதியும் வராது. வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வுக்கு வழி தேடிக்கொள்ளலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் பழகி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்லும் என்னும் பேற்றினை அடைய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.